பிடி ஸ்கொயர் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஏதோ லேசியாக இருந்துட்டேன், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துட்டேன். ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப்பில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ட்ரூத். என்னோட பணம் எல்லாம் போச்சு, ட்ரஸ்ட் போச்சு. எனக்கு அந்த டைமில் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஆனால் அவ்வளோ தூரம் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் நான் ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிச்சேன். அந்த ட்ரூத் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் சும்மா ஜென்ரலாக வெளியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேவா? அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா, என்னதான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சொசைட்டி நம்ம வச்சிருக்க ப்ரெஷரால் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலாக தான் ஆகிறத தவிர சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஆனால் நம்மளோட ஜென்ரேஷனில் இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நம்மளோட ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு பிலீவ் பண்ணிங்கன்னா முதல்ல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் கிவ் அப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பிடி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு சேனல் கிடையாது, இது ஒரு மூமெண்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் நம்பினாலும் சரி வேர்ல்டு கிளாஸ் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஸ், ஹப் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் சைடில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பாலிசி 2018-2023 EIITN மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு குளோபல் கம்பெனி உருவாயிருக்கு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நிறைய பார்க்க முடியல. நிலம் ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது, இங்கே போடக்கூடிய விதைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஊற்றுறதுக்கு தண்ணி தான் இல்லை, தண்ணி யாரும் ஊற்றலை. உண்மை என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியாக தான் இருக்காங்க. அவங்கள எது பின்னாடி இழுக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த மைண்ட் செட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதனால் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹார்ஸ் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களோட வீடியோ, உங்களோட சேனல். எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஐ எம் பிரவீன் தீபக். வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். ஸோ இதனால் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஹார்ஸ் ட்ரூத் என்ன? இந்த ஹார்ஸ் ட்ரூத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்டர்னல் ட்ரூத், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரூத். இன்டர்னல் ட்ரூத் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரூத், மைண்ட் செட், அந்த மாதிரி விஷயங்கள். அதில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதில் நம்பர் 1 ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கே டைம் கிடையாது, அத்தனை பேர் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி மட்டும் நம்ம ஃபீல் பண்ணிடவே கூடாது, அது பெரிய மிஸ்டேக். இதெல்லாம் போக ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தப்பு பண்ணால் அந்த சொசைட்டி நம்மளுக்கு கேவலம் பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட். இது இருக்கிறதுனால தான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயமே உள்ள வருது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், லேக் ஆஃப் கிளாரிட்டி. இப்போ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அவன் ட்ரெஸ் கடை போட்டுட்டான், மொபைல் ஷாப் வச்சுட்டான், டீ ஷாப் போட்டான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு ரிசர்ச்சோ இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷனோ எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்லை. பிளைண்டாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் டேரெக்டாக போய் பிஸ்னஸை குறித்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ மூணாவது ஒரு பெரிய மித்து இருக்குது. பிஸ்னஸ் ஆரம்பித்தா லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம், ஜாபெல்லாம் விட்டு பிஸ்னஸ் தான் நமக்கு எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மித்து இருக்குது. ஆக்சுவலி மித்துன்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது நாம் டெய்லி விதை போட்டு வருஷம் க்ரோ பண்ணுறது தான் பிஸ்னஸ். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓவர் நைட்டு சக்ஸஸ் ஆகிடலாம் நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாலாவது ஒரு முக்கியமான இன்டர்னல் இஷ்யூ என்னென்னா வீக் டீம் அண்ட் நோ மென்டார்ஸ். இன்றைக்கி டேட்டுக்கு நல்ல ஒரு மென்டார், அதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் அவன் வேலை உண்டு தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு பக்காவான மென்டர், பக்காவான டீம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த க்ரோத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஈவன் நம்ம நினச்சா கூட, நம்ம சும்மா இருந்தால் கூட டீம் பில்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பக்காவான க்ரோத் வரணும் அப்படின்னா நல்ல டீமை தேடுங்க, நல்ல மென்டரை தேடுங்க. ஸோ 5வது பாயிண்ட், நம்ம இன்டர்னலில் நம்ம சரி பண்ணக்கூடிய 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா
புவர் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் ஃபிட். மார்க்கெட்டுக்கு அந்த விஷயம் தேவையே இருக்காது. அந்த ப்ராடக்ட் நம்ம உருவாக்கி டிசைன் பண்ணி ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு விற்கிறான், ஏன் விற்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது சேலாக ஆகாதுன்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அதை நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது ஒரு அன்ரியலிஸ்டிக் லொக்கேஷனில் போய் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த பிஸ்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரணும். இல்லை அந்த பிஸ்னஸோட ப்ராடக்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். சரி, இப்போ நாம எக்ஸ்டர்னல் காசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னடா சொல்கிற, பிஸ்னஸில் வந்து இன்டர்னல் காசஸ் தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் காசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு ஹார்ஷாக ஒரு ட்ரூத் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே அவங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணாலும் எக்ஸ்டர்னலாக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் உங்களோட பிஸ்னஸ் வளர போகுதா இல்லை ஸ்டாப் ஆக போகுதா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆக்சுவல் விஷயம். என்ன பிரவீன் சொல்கிற எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்டர்னல் காசஸ்னால் சிஸ்டம் அண்ட் கல்ச்சர். இப்போ எங்கள் சிஸ்டம் என்னவா இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலில் இருந்து காலேஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன படிக்கிறோம், இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஒன் டைம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எஜுகேஷன் இதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒன்லி தியரியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியாவில் கொஞ்சம் கூட தலை வச்சு படுக்கலை. அதுக்காக எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக குறவும் சொல்ல முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ட்ரூத். இதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஒரு மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ தான் இது ஒரு எண்டு சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லேக் ஆஃப் ஃபண்டிங் நெட்வொர்க். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல நம்புற மாதிரி இன்வெஸ்டர் இல்லை அப்படிங்கிறது நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட இன்றைக்கி ஆக்சுவல் கிரைசிஸாக இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பேசலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேட்டா இன்றைக்கி நமக்கு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இன்வெஸ்டர்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூர் அண்ட் டெல்லி ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல கம்பேரிட்டிவ்லி. மூணாவது இஷ்யூ என்ன அப்படின்னா ஸ்லோ பாலிசிஸ். கவர்மெண்ட் சைடில் சில பாலிசிஸ் இன்னுமே நமக்கு நிறைய கிளியரன்ஸ் வராமல் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபேமிலி ப்ரெஷர். சேஃபாக ஒரு ஜாப் தேடு, பிஸ்னஸ்லாம் வேண்டாம், இதுக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சொல்லுவாங்க. ஸோ இதுவே அவங்களோட மோட்டிவேஷன் வந்து கம்மி பண்ணுது. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வீக் மென்டார்ஷிப். சென்னையும் சரி இல்லை கோயம்புத்தூரும் சரி, இதுக்கு வெளிப்புறங்களில் மற்ற சிட்டிஸில் வந்து மென்டார்ஷிப் பெரிய லெவலில் இல்லை. அப்படி இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஈகோ சிஸ்டம் இல்லாமல் இருக்குது. நான் ஒரு தடவை ஒரு பாயை மீட் பண்ணேன் திருநெல்வேலியிலேருந்து. அவங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு காமர்ஸ் ஐடியா இருந்துச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா ஷிப்பிங் காஸ்ட் அவனோட ஐடியா மொத்தத்தையும் சிதைச்சிருச்சு. அதனால் அந்த பையன் ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு யூனிட் எக்கனாமிக்ஸை பற்றி யாருமே சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிடி ஸ்குவாட், நீங்கள் ஒரு வேளை ஃபேமிலி ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மை ட்ரீம் இஸ் பிகர் தேன் ஃபியர் அப்படின்னு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களோட இந்த கமெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். தி ஆண்டர்பிரினர்ஸ் மைண்ட் செட். ஃபார்முலா 1 என்ன அப்படின்னா தி ஆண்டர்பிரினர்ஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரதுக்கு ஒரு சிம்பிளான 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபெயிலியர் ஈக்குவல் டு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஃபீட்பேக். அதாவது எப்போல்லாம் ஃபெயிலியர் வருதோ அதுலேருந்து நீங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கணும். அந்த ஃபெயிலியர் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு எனிமி மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஃபீட்பேக்காக பார்த்துக்கணும். ஏன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், எப்பவுமே நீங்கள் மோட்டிவேஷன் ஆகணும், ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் பண்ணணும், நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் மோட்டிவேஷனாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் உங்களுக்கு உள்ளேருந்தே வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு மோட்டிவேஷனும் உங்களை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியாது. இந்த டிசிப்ளின் தான் உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ டிசிப்ளின் கிரேட்டர் தேன் மோட்டிவேஷனாக இருக்கணும். மூணாவது பாயிண்ட், சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக லேர்ன் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. எடுத்த உடனே பெரிய ஸ்டோர் போடணும், பெரிய வந்து ஒரு ஆஃபீஸ் போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபார்முலா 2, கிளாரிட்டி அண்ட் விஷன். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ப்ராடக்ட் பிஸ்னஸில் கண்டிப்பாக அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் விஷன் கண்டிப்பாக இருக்கணும். எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருங்க, வாட் ப்ராப்ளம் am I சால்விங், நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே கேட்டுகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு சால்வ் பண்ணுறேன்னு கேளுங்க, அண்ட் அவங்க பே பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுருங்க. ஃபார்முலா நம்பர் 3 என்னன்னா மார்க்கெட் வேலிடேஷன். நீங்கள் கொடுக்குற அந்த சொல்யூஷன் இந்த மார்க்கெட் வேல்யூ பண்ணுதா இல்லையா, இல்லை நீங்கள் சும்மா ஒரு புவர் ப்ராடக்ட்டை புவர் லொக்காலிட்டியில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு முன்னாடி 50 பொட்டன்ஷியல் கஸ்டமர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசுங்க. இந்த மாதிரி பண்ண போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, எவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படி மாதிரி பேசுங்க. எம்விபியை ரெடி பண்ணுங்கள், மினிமம் வயபிள் ப்ராடக்ட். எல்லாரும் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அந்த எம்விபி ப்ராடக்ட் நீங்கள் ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். அதாவது மினிமமாக நீங்கள் உருவாக்கக்கூடிய கம்மி எஃபிஷியன்ட் காஸ்ட்டில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகலாம். எப்பவுமே ப்ராடக்ட், அந்த எம்விபி ப்ராடக்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிரேட்டராக இருக்கணும். நாலாவது ஃபார்முலா டீம் அண்ட் மென்டார்ஷிப். நீங்கள் தனியாக எதையுமே உருவாக்க முடியாது. ஸ்டார்டிங் தனியாக போராடுவீங்க, தனியாக உருவாக்குவீங்க, அது ஓகே. ஆனால் உங்களை மாதிரியே ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில் பீப்புளை நீங்கள் தேடுங்க, கண்டுபிடிங்க, ஒரு டீம் உருவாக்குங்க, அண்ட் ஒரு மென்டாரை கண்டுபிடிங்க.
மென்டார்னால் ரொம்ப வயசாகிட்டு ஒரு 40-50 வயசில் வந்து உங்களுக்கு எல்லாம் பெருசாக கைட் பண்ணணும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 20 இயர்ஸ் ஓல்டாக இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். அதாவது பிஸ்னஸில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவர் உங்களுக்கு ஒரு தங்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 6வது ஃபார்மில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசிஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். EDII, TN ஸ்டார்ட் அப் மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் நான் இப்போ ரீசெண்டாக GST எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். நிறைய பாலிசிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த ஃபார்முலா மார்க்கெட்டிங் அண்ட் க்ரோத். லோக்கல் லெவலில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஆரம்பிங்க. சன்ஃப்ளெக்ஸ் போர்டாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், லோக்கல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கி டேட்டுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ரீச் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ நீங்கள் தமிழ் கண்டென்ட்ஸ் நிறைய உருவாக்கிட்டு ஆன்லைனில் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் போக ஆட்ஸை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்றைக்கும் லேக் பண்ணக்கூடாது. பணம் கூட அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம், அந்த ட்ரஸ்ட் லேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, ட்ரஸ்ட்டாக மணி அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா மணி அன்னைக்கு உங்களுக்கு சோறு போடலாம், ஆனால் ட்ரஸ்ட் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். இந்த ட்ரஸ்ட் உருவாக்குறது தான் கஷ்டம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ண உடனே அவங்க ஸ்கேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. உங்கள் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணக்கூடிய அந்த மணி எல்லாமே லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. அண்ட் ஒரு போனஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே கையில் ஒரு பஃபர் கேஷ், லிக்விட் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பஃபர் கேஷ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய ரோல் மாடல்ஸ் லேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட மென்டர் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், யார்கிட்ட லேர்ன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதை நாம் இந்த சேனல் மூலமாக இங்கே பில்ட் பண்ண போகிறோம். PD Squared நீங்கள் எல்லோரும் ஜஸ்ட் வியூவர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸோட ட்ரைப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உங்களை கை காட்டி இவன் நிறைய பேருக்கு ஜாப் கொடுத்துட்ருக்கான், அப்படி இல்லைன்னா இவன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாக்கியிருக்கான் அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதோட ப்ரைட் மூமெண்ட் இப்போ ஆரம்பிக்குது. இதே மாதிரி பிஸ்னஸ், ஃபினான்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய டீன் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்திருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணலாம். as many as possible எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் நாம் நிறைய விஷயங்களை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் சேர்ந்து PD Squared ஒரு விஷயத்தை நாம் தமிழ்நாட்டுக்கு ப்ரூவ் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் மேக் பண்ண போகிறது கிடையாது, வேர்ல்ட் கிளாஸ் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இஸ் பிரவீன் தீபக். ஐ வில் see you on the next video. அண்ட் guys, இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரவீன் தீபக் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீடு கட்டுறதுக்கு இல்லை உங்களோட ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஸ்பேஸ், இன்டீரியர் டிசைன், லேண்ட்ஸ்கேப் டிசைன் எதுவாக இருந்தாலும், ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய டீப் ஸ்பேஸை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டீப் ஸ்பேஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்க போகுது. அண்ட் ஒரு காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த டீப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே கிடைக்க போகுது ஒன்லி ஃபார் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீட் யூ in the next video.